ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபை. அதை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இன்னைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம், எல்லாரும் புரட்டி கொடுக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம். அதனுடைய 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிப்போம். நீதிமொழிகள் 15 அதனுடைய 1வது வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசிக்கிறேன். 23வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அதே அதிகாரத்தில் 23வது வசனம். மனுஷனுக்கு தன் வாய் மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அதே போல 28வது வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமைகளை கொப்பளிக்கும் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. இது எல்லாரும் என்ன கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் நிறைய முழுகிறவு ஜபங்களுக்கெல்லாம் ஜபம் நடத்துறதுக்கு போயிருக்கிறேன். உபவாச கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. இங்கே எல்லாரும் பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறீங்க. திருநெல்வேலி டயசிஸ், தூத்துக்குடி டயசிஸில் பெரும்பாலும் தரையில் உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் இருக்கும். ரொம்ப பழமையான ஆலயங்கள் அங்கே நிறைய இருக்குது. அந்த ஆலயங்களுக்கெல்லாம் போகும்போது நான் பார்த்துருக்கிறேன். ஜபம் பண்ணும்போது உற்சாகமாக ஜபம் பண்ணுவாங்க, பாட்டு பாடும்போது உற்சாகமாக பாட்டு பாடுவாங்க. இப்பொழுது சகோதரர் செய்தி கொடுப்பாருன்னு சொன்ன உடனே மக்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு தூணை பிடிப்பாங்க. எல்லாரும் அப்படி ஒரு தூணை பிடிச்சி செவுத்தை பிடிச்சி அந்த வாசல் காற்று வரக்கூடிய இடம் பார்த்து அப்படியே செட்டில் ஆகுவாங்க. எதுக்கு? எல்லாரும் தெரிஞ்சது தானே. இப்போ இனி அனுப்புன்னு சொல்ல மாட்டான். 1 மணி நேரம் இல்லைன்னா 1/2 மணி நேரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரைக்கும் ஒன்று அல்லேலூயா என்ன சொல்லுவாங்க. அதுவும் தூங்குறவங்க அல்லேலூயான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தூங்குறாங்க சொல்லாது. யார் சொல்லுவாங்க? அதுக்குன்னு தூங்காமல் இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். அவன் சொல்லுவான் அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக ஓய்வு எடுக்கிறதுக்கு கிளம்பிடுவாங்க. நீங்கள் யாரும் அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் முதல்ல படிக்க வேண்டிய வசனம் எல்லாம் ஒரு பைபிள் ரீடிங் மாதிரி 3 வசனத்தை முதல்ல படிச்சுட்டேன். இப்படி பைபிளில் வசனம் இருக்குது. இனி ஆண்டவருடைய கிருபையினால எனக்கும் சில வரங்கள் எல்லாம் வேலை செய்ய முடியும். தூங்குறவங்களுடைய பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு சில வரங்களும் கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால யாரும் தூங்கிறாருங்க, எல்லாரும் என்னையே கவனித்துக் கொண்டிருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நாம தியானிக்க போகிற பகுதி என்ன அப்படின்னா, நம்முடைய நாவு இல்லைன்னா வாயின் வார்த்தைகள். இதை பற்றி தான் நாம தியானிக்க போறோம். நம்ம எல்லாம் நிறைய வேலைகளில் நாம நினைக்கிறோம். சில பாட்டிமாரெல்லாம் சொல்லுவாங்க, பேய் குடும்பத்தை பாடாப்படுத்துதியா அப்படின்பாங்க. பார்த்துருக்கேன். சிலர் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பிசாசுக்கு ஓத்திரம் தாங்க முடியல, என் குடும்பத்தை போட்டு இந்த பிசாசு என்ன பாடுபடுத்துதுன்னு நினைக்கிறீங்க. சிலருக்கு பேய் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறாங்க. சிலருக்கு பேயே அவங்க வாய் தான். இந்த வாய் மட்டும் கொஞ்சம் சும்மா இருந்ததுன்னா 90% பிரச்சனைகள் க்ளோஸ் ஆயிடும். இது தெரியாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பைபிள்ல பாருங்க, நாம என்னெல்லாம் செய்யும் பாருங்க. பிரச்சனையை தானே பிசாசுன்றீங்க. நீங்க வேற எதுவும் பிசாசுன்னு சொல்றீங்களா? நம்ம என்ன சொல்றோம்? பிரச்சனையை தான் பிசாசுங்கிறோம். பிசாசு என் குடும்பத்தை போட்டு பாடாப்படுத்துதுன்னு சொல்றோமே, பிரச்சனையை தான். பிசாசை யார் நேரில் பார்த்துருக்கிறோம்? பார்த்துருக்கல, நம்பி ஒன்றும் கிடையாது. இல்லை, அது என்ன வடிவில் வருதுன்னு நம்ம சொல்றோம். பிரச்சனை வடிவில் வருது. குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், பிள்ளைகள் சொல்லு கேட்க மாட்டேங்குது, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நிறைய போராட்டங்கள் அடிக்கிட்டே போகலாம். இது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆளுக்கு மேல பழிய போட்டாச்சு. யாரு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்? யாரு? பிசாசு. சரி, ரைட்டு. பைபிள்ல நமக்கு வரக்கூடிய பிரச்சனை
சொல்லி தருது. அந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் எங்கிருந்து வருது தெரியுமா? நான் வாசிச்ச இந்த 3 வசனத்திலையுமே பிரச்சனைக்கு சொல்யூஷனும் ஒரு இடத்துல தான் இருக்குது, பிரச்சனைக்கு காரணமும் ஒரு இடத்துல தான் இருக்குது. எந்த இடம் சொல்லுங்க? மனுஷனுடைய நாவு. அதான் ஒரு வசனம் இல்லை, மரணமும் ஜீவனும் எங்க இருக்குதா? மரணமும் ஜீவனும்னா என்ன அர்த்தம்? நல்ல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அங்கதான் இருக்குது. வாழாம நாசமா போகணும்னாலும் அந்த நாவுக்குள்ள அப்படி ஒரு பவர் இருக்குது. இந்த நாவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பவரை கடவுள் கொடுத்து வச்சிருக்கிறார். இந்த நாவை பத்தி சில இடங்கள்ல சொல்லி இருக்குது, நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். யாக்கோபு சொல்றாரு, நெருப்புங்கிறதுனாலே என்னமோ தெரியல 24 hours தண்ணிக்குள்ளே கொண்டு வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பத்தி எரிச்சிடக்கூடாது, அடுத்த வீட்டுகளை கொளுத்திடக்கூடாது, அடுத்த வீட்டு விஷயங்கள்ல கொளுத்திடக்கூடாதுன்னு சொல்லிதான் இந்த நாவு என்னமோ தெரியல 24 மணி நேரம் தண்ணிக்குள்ள இருக்குது. அதுவே கொஞ்சம் வறண்டாலும் நம்ம வரல விட மாட்டோம், தண்ணியை ஊத்தியாவது அணைப்போம். அப்போ நாவு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நாவு என்னெல்லாம் பண்ணுது பாருங்க. உங்களிலே ஒரு ஆள் அந்த வசனத்தை படிச்சா நல்லா இருக்கும். நீதிமொழிகள் 15 அந்த முதல் வசனத்தை நீங்க உங்களில் ஒரு ஆள் படிங்க. மெதுவான பிரதியுத்திரம் உக்கிரத்தை, கடும் சொற்களோ கோபத்தை எடுக்கும். இது எல்லாரும் கவனிங்க. மெதுவான பிரதியுத்திரம். பிரதியுத்திரம்னா என்ன சொல்லுங்க? பிரதியுத்திரம்னா என்னங்க? சிலருக்கு எப்படி தெரியுமா? இப்போ டக்குன்னு கேட்டவுடனே சைக்கிளுக்கு தமிழ்ல என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்க அம்மாட்ட கேட்பேன். எங்க அம்மா மழைக்கு கூட பள்ளியோட பக்கம் ஒதுக்கினது கிடையாது. எங்க அம்மாட்ட போய் சொல்லுவேன், நீங்க ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசுறீங்களா அப்படின்னு. நான் எங்களை இங்கிலீஷ்ல பேசுறேன் அப்படின்னு. திருநெல்வேலி ஸ்லாங்ல நான் எங்க இங்கிலீஷ்ல பேசுறேன். ஆமா, சைக்கிளுக்கு தமிழ்ல அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னா, சைக்கிளுக்கு என்னது சைக்கிள் தானே. சைக்கிள் வெள்ளக்காரன் சொல்லி தந்தது. நம்ம ஊர்ல சைக்கிளுக்கு என்ன அப்படின்னா தெரியல அப்படிம்பாங்க. சரி, பஸ்ஸுக்கு தமிழ்ல என்ன சொல்லுங்க அப்படின்னு தெரியாது. காருக்கு தமிழ்ல என்ன சொல்லுங்க தெரியாது. நிறைய விஷயங்கள் தமிழ்ல தெரியவே தெரியாது. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க ஒரு இங்கிலீஷ் உமன், நீங்க ஒரு இங்கிலீஷ் படிச்ச ஆளு அப்படின்னு சும்மா எங்க அம்மாவை பார்த்து சொல்லுவேன். சில விஷயம் வந்து இங்க வரும், வெளியே சொல்ல தெரியாம சில அவனுக்கு புரியும், இதுதான் அப்படிங்கிறது புரியும். அதே போல சிலருக்கு பைபிள்ல உள்ள லாங்குவேஜும் கொஞ்சம் பழைய தமிழ்ல இருக்கிறதுனால சிலருக்கு புரியும், ஆனா அது விளக்குறது சற்று கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் ஆன்சர் சொல்லிட்டீங்க, வேற ஒன்றும் இல்லை. பிரதியுத்திரம்னாலே ஆன்சர் தானே, பதில் சொல்றது. பிரதியுத்திரம், நாவின் பிரதியுத்திரம், மெதுவான பிரதியுத்திரம். ஆன்சர் பண்ணும்போது மெதுவா பதில் அளிக்கணும். யாராவது ஏதாவது கேட்டா வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா? மெதுவான பிரதியுத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட பிரதியுத்திரம்? மெதுவான பிரதியுத்திரம், மெதுவான பதில். நிறைய பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியுமா? சிலருக்கு மெதுவா பேச தெரியல. இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எத்தனை பேருக்கு நல்லா பேச தெரியும்? நல்லா பேச தெரியும் அப்படிங்கிறவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டோம். ஏன்னா முதல்ல ஒரு வார்த்தையை சேர்த்து கேட்டதுதான் பிரச்சனை. என்ன கேட்டேன்? எத்தனை பேருக்கு நல்லா பேச தெரியும் கேட்ட பார்த்தீங்களா? சிலருக்கு பேச தெரியும், ஆனா நல்லா பேச தெரியுமான்னா நம்ம ஊர்ல இருந்து நல்லா அப்படிங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. தமிழ் ரொம்ப அழகானது, தமிழுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ஒரு சொல்ல 2 விஷயத்தை சுற்றி காட்டி போயிட்டே இருப்பாங்க. இல்ல புகழ்வது போல் படித்தல் இங்கதான் இருக்கு. புகழ்வது போல திட்டிட்டு போறதுக்கு தமிழால முடியும். அப்போ இங்க பாருங்க, நல்லா பேச தெரியுமா அப்படின்னா, எங்க ஊர்ல சில பாட்டிமார் தெருவில் சண்டை போடுவாங்க. சண்டை போட்டுட்டு சாபம் எப்படி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. எப்படி நல்லா இருக்கும்? சாபத்தை கூட இப்படி போடுறதுக்கு திறமை படிச்சவங்க எங்க ஊர் ஆட்கள் தான் நினைக்கிறேன். சரி, நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? நல்லா இருக்குட்டா நாசமா போட்டா அர்த்தம். அதை இப்படி சொல்றது, மாற்றி சொல்றது. நல்லா இருந்திருப்போம், அடுத்த பொருளை அனுபவிக்கும். நல்லா இருந்தது போட்டு ஒரு 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 ஆக்ரோஷத்துல சாபத்தை கூட இப்படி போடுறது. இப்ப நல்லா பேச தெரியுமா அப்படின்னா, சிலருக்கு இந்த வாய் தான் பேய்ன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை மூதாகரமானதுக்கு காரணமே என்னன்னா மெதுவா பேச தெரியல.
எந்த இடத்துல மெதுவா பேசணுமோ அந்த இடத்துல ஸ்பீடை கூட்டுறது, எந்த இடத்துல ஸ்லோவா போகணுமோ அந்த இடத்துல வேகத்தை கூட்டுறது. ஆக்சிடென்ட் ஆகதான் செய்யும். இப்ப நான் சொல்றேன், நம்ம ஊர்ல இந்த ரோட்ல எல்லாம் சில சில கோடுகள் போட்டு வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் எதுக்கு சொல்லுவோம்? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீ நேரத்தை ஏதாவது படிச்சுட்டு வந்துருப்பியா, இல்லை எதையாவது பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து இங்க வந்து எங்ககிட்ட கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்க. ரோட்ல சில கோடெல்லாம் போட்டிருக்கிறது இல்லாம அதுக்கு அர்த்தம் என்ன? நிறைய கோடு இருக்கு, நிறைய விதமான கோடு இருக்கு. இப்ப பாருங்க, சாலையினுடைய சென்டர்ல கோடு போட்டிருக்கும், விட்டு விட்டு கோடு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? விட்டு விட்டு கோடு போட்டிருக்கும். சாலையினுடைய சைடுல பக்கவாட்டுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா விடாம போட்டிருப்பாங்க சில இடங்கள்ல கோடு. இது சாலைக்கு சாலை வித்தியாசப்படும். சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். விட்டு விட்டு கோடு போட்டிருக்கிறாங்கல்ல சென்டர்ல, அந்த இடத்துல எல்லாம் ஒரு வாகனம் இன்னொரு வாகனத்தை முந்தி செல்ல அனுமதி உண்டு, விட்டு விட்டு போட்டிருந்தா. ஆனா நம்ம ஊர்ல சில இடத்துல அந்த சென்டர்ல உள்ள அந்த கோடு விடாம போட்டிருப்பாங்க. அப்படி விடாம போட்டிருந்தா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முக்கியமா இந்த முக்கு திரும்புற இடத்துல அப்படி போட்டிருப்பாங்க. ஏன் அதுல அப்படி விடாம போட்டிருக்கிறாங்கன்னா, இதுல ஓவர்டேக் பண்ணக்கூடாது, ஒரு வண்டியை இன்னொரு வண்டி முந்தி போகக்கூடாது. ஏன்னா அது பிளைண்ட் ஸ்பாட் எழுத்தாப்புல இருக்கிறது, கண்ணுக்கு சரியா தெரியாது. அதனால ஓவர்டேக் பண்ணாதங்க அப்படிங்கிறதுக்கு அந்த போர்டு சில நேரம் மஞ்சள் கலர்ல போட்டிருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் ஓவர்டேக் பண்ண கூடவே கூடாதுன்னு அர்த்தம். இன்னும் சில இடத்துல நாகர்கோவில்கள் போங்க, அந்த சென்டர்ல போட்டிருக்கிற கோடு விடாம, மொத்த கோடு இல்லை, 2 கோடு போட்டிருப்பாங்க. 2 கோடு அப்படியே தொடர்ந்து போட்டுருப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இடையில சுவர் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. சுவர் இருந்தா ஓவர்டேக் பண்ணுவீங்களா? எங்க சாலைக்கு நடுவில் சுவர் இருந்தா ஒரு வண்டி இன்னொரு வண்டியை முந்தி போகுமா? முந்தி போகாது. அதனால நீங்க அந்த ட்ராக்கை நீங்க மாற்றவே கூடாதுங்கிறதுக்கு அடையாளம். இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நம்ம ஒரு கிராம சாலைகள்ல சைட்ல கோடு போட்டிருப்பாங்க, விடாம கோடு போட்டிருப்பாங்க, அப்படி கண்டினியூஸா இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 4 சக்கர வாகனங்கள் ஆனாலும் சரி, 2 சக்கர வாகனங்கள் ஆனாலும் சரி, அந்த பார்டர்ல, அந்த ரோட்டோட பார்டர்ல விடாம கோடு போட்டிருக்கிறாங்கன்னா வண்டியை இதுக்கு கீழே இறக்காதீங்கன்னு அர்த்தம். இதுக்கு கீழே இறக்கினா நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா அதுக்கு அந்த பக்கம் பெரிய பள்ளமா இருக்கலாம், இல்லைன்னா அதுக்கு அந்த பக்கம் வண்டியை இறக்கினால் பிரச்சனை வருங்கிறதுக்காக அந்த எச்சரிக்கை கோடு. இந்த கோட்டிலேயே இவ்வளவு மெசேஜ் இருக்குது, இந்த கோட்டில இவ்வளவு விஷயம் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சிக்காத ஒரு ஆளு என்கிட்ட பைக்ல இருந்து பின்னால இருந்து வராரு. பின்னால இருந்து வரும்போது அவர் சொல்றாரு, இவங்களுக்கு ரோடே ஒழுங்கா போட கிடையாது, இதுல கோடு வேறு. நான் உடனே கோடு போடணுங்களா ஐயா அப்படிங்கிறேன். கோடு எதுக்கு? அவனும் கல்லறைன்னு கழுதுக்கு கோடு போடுதாங்க அப்படிங்கிறேன். நான் உடனே என்ன இவ்வளவு கொடூரமா பேசாதங்க, என்னைக்காவது ராத்திரி வண்டி ஓட்டி பாருங்க புரியும். இந்த கோடு தான் இன்ன வரைக்கும் காப்பாற்றி விட்டுக்கிட்டு இருக்குது இந்த ஹைவேல எல்லாம். இந்த கோடு மட்டும் இல்லைன்னா ஒண்ணுமே தெரியாது, டோட்டலா ஆக்சிடென்ட் தான். இந்த கருப்பு கலர் ரோட்ல அந்த வெள்ளை கலர் கோடு ரொம்ப முக்கியமானது. இதே போல நான் சொல்றேன், சில எச்சரிப்புகள் ரோட்ல வச்சிருக்குது. ஸ்பீடு பிரேக்கர் எதுக்கு? இந்த இடத்துல வேகமா போனா சரிப்பட்டு வராது, வேகத்தை குறைங்கிறதுக்கு தான் ஸ்பீடு பிரேக்கர். ஆனா நம்ம ஆடு அந்த ஸ்பீடு பிரேக்கர்லயே ஒரு வழியை போட்டு வச்சிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? நிறைய சாலைகள்ல நீங்க பின்னால இருந்தே டிராவல் பண்றவங்க கூடுதலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாலைகள்ல டிரைவரா இருந்து ஓட்டுறவங்க கொஞ்சம் கம்மியா இருக்கிறீங்கன்னு எனக்கு தோணுது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வண்டி ஓட்டுற ஆட்கள் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் மாதிரிலாம் வண்டி ஓட்டுறாங்கன்னா இந்த சைட்ல ஸ்பீடு பிரேக்கரை அவாய்ட் பண்றதுக்குன்னு ஒரு சின்ன இவ்வளவு போல பாதை, அது பைக் போயிடும், இவ்வளவு போல வச்சிருப்பாங்க. அந்த வழியை இறக்கிட்டு ஸ்பீடை குறைக்காம வேகமா போறது. ஸ்பீடு பிரேக்கர் எதுக்குன்னா இந்த இடத்துல வேகம் ஆகாதுன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுது, சில இடத்துல ரொம்ப ஸ்பீடா பேசக்கூடாது, சில இடத்துல எரிஞ்சு பேசக்கூடாது, சில இடத்துல பிரச்சனையை கிளப்புற மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, சில இடத்துல இந்த வார்த்தையை பயன்படுத்தினா பிரச்சனை வரும்னு சொல்லி தெரிஞ்சா அந்த இடத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது, கண்டிப்பா கூடாது. நம்ம எப்படி தெரியுமா? அப்படியே சில நேரம் தலைகீழ செய்யணும். எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்தினா பிரச்சனை வருமோ அந்த
அந்த இடத்துல கரெக்டா என்ன பண்றது, அந்த வார்த்தைய நறுக்குன்னு அப்படியே எடுத்து அப்படி வச்சிருது. நான் ஒரு முதியோர் இல்லம் நடத்திட்டு இருக்கிறேன் ஐயா சொன்னாங்கல்ல, அந்த முதியோர் இல்லத்துல முழுக்க கைவிடப்பட்டவங்களை தான் வச்சு பராமரிக்கணும். சிலர் பாட்டிமாரெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, என் மருமவாட்ட இருக்கிறதுக்கு பேசாம வாண்ட வந்து சேர்த்தலான்னு பாக்குறேன். என்கிட்ட சொல்லுவாங்க, என்ன தெரியுமா மனுஷன் வாழ்க்கை எப்படி தெரியுமா, தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிப்பாங்க, அங்க தெரியும் போது சூப்பரா இருக்கும் போலன்னு நினைப்பாங்க. நீங்களும் நிறைய பேர் முதியோர் இல்லங்கள் ஒரு சொர்க்கம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில பாட்டிமாரெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணி முடிஞ்ச உடனே, ஐயா முதியோர் இல்லத்துல என்ன சேர்த்துக்க ஐயா, என் மகன்கிட்ட என்னால வாழ முடியாது, என் மருமகிட்ட என்னால வாழ முடியாதுன்னு ஒரு வாரம் வந்து நின்று பார்த்தா தெரியும் முதியோர் இல்லத்துல. அப்போ சோறு போடாம பொருள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அவங்க அவ்வளவு டீசெண்டா சூப்பரா சாப்பிடுறாங்க. ஆண்டவர் அவங்கள போஷிக்கிறார், ஆண்டவர் அவங்கள பராமரிக்கிறார். நம்ம கூட அப்படி சாப்பிட மாட்டோம்னு நினைக்கிறேன். அதுவும் சொல்ல போனா எங்க பாட்டி மாட்ட நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க, உள்ளுக்குள்ளதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் காலை ஜபத்துக்கு கீழே இறங்கி போறேன், வாய்தான் பிரச்சனைங்கிறது சொல்றேன். காலை ஜபத்துக்கு கீழே இறங்கி போறேன். இறங்கி போகும்போது அங்க 2 பாட்டிமார், ஒன்னு சிவகாமி இன்னொன்னு மாரியம்மா, 2 பாட்டிமார். 2 பேரும் கொஞ்சம் விட்டா கத்தி கட்டையெல்லாம் தூக்கி சண்டை போடுவாங்களுக்கு. அந்த அளவுக்கு காலையில் 5:30 இறங்கி போறேன். அவ்வளவு பெரிய ஒரு ஃபைட் ஆகி நிற்குது. நான் சத்தத்தை கேட்டு கீழே இறங்கியே போறேன். நான் முதியோர் இல்லத்துல மாடியில் இருக்கிறேன், கீழே இறங்கி போறேன். இதுல வேற இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மாரியம்மா சிவகாமி. 2 பேரும் இயேசுவை அறிஞ்சவங்க கிடையாது. இயேசுவை அறிஞ்ச ஆளுகளுக்குள்ளேயே சமாதானம் சந்தோஷம் இதை பெருசா போதிக்க வேண்டியது இருக்குது. இயேசுவை பற்றிய சற்றும் வாசனையே இல்லாத ஜனங்களுக்கு எவ்வளவுக்குள்ள சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. காலையில எழுப்புற உடனே சண்டை. நான் என்னடா அனுப்பி வச்சிருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஓடி போறேன். ஓடி போன உடனே அந்த மாரியம்மா சொல்லுது, இங்க பாரு என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்னு சவால் விடுறாங்க. இங்க மாரியம்மா பதிலுக்கு சிவகாமி பதிலுக்கு சவால் விட நான் 2 பேரும் உள்ள போன உடனே 2 பாட்டி மாதிரி என்ன பார்த்து, ஐயா இங்க பாருங்க இவா இருக்காளேன்னு சொல்லி மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு வந்தாங்க. வந்த உடனே நானும் கொஞ்சம் வேகத்துல, எனக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ பிரேக்க பிடிச்சாதான் நம்ம தப்ப முடியுமே தெரிஞ்சு போச்சு. நானும் டென்ஷன் ஆகணும்னா அவ்வளவுதான். உடனே கொஞ்சம் பிரேக்க அழுத்தி அதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ண தெரியுமா, வெயிட் சும்மா இருக்க மாதிரியா கொஞ்சம் இருங்க, அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து ஜெப நேரம், பிரேயர் டைம். அதனால பாட்டி பார்த்து சொன்னேன், ஜெபிப்போம் அப்படின்ட்டேன். ஜெபம் பண்ண கிளம்பும்னு சொன்ன உடனே பாட்டி கோபத்தெல்லாம் அப்படியே அடக்கி வச்சுட்டு, சரி முடிக்கட்டும். நிறைய பேர் இந்த கோயிலில் பார்த்துருக்கேன், சில சர்ச்சுக்கெல்லாம் நான் போவேன், ஆராதனை எப்போ முடியும் தான் காத்திருப்போம் போகுது. முடிச்ச உடனே நேர போய் யாருக்கிட்டே சண்டை எடுத்து அது ஏதாவது ஒரு பிரச்சனை. இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு அறியாமையினுடைய உச்சம். சர்ச்சில் சண்டை போடுறதா கிடையாது, அதெல்லாம் வைக்கவே கூடாது. எல்லாம் தேவனை ஆராதிக்க ஒரே ஒரு நோக்கம் அதுதான். இந்த பாட்டி எல்லா கோபத்தையும் அடக்கிட்டு உட்கார்ந்தாங்க. 2 பேரும் எதிர் துருவங்களாக உட்கார்ந்துருக்கிறாங்க. வேற 4 பாட்டிமாரு காத்திருக்காங்க. அவளை முடிச்ச உடனே தொடங்குவாளுவன் சொல்ல தொடங்கிட்டாங்க. என்னை விட ஆர்வம் அவங்களுக்கு கூடுதலா இருக்குது. இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்கணும். இந்த 2 பேர் சண்டை போடுறவங்க 4 பேர் சும்மா இருந்து அடுத்து யார் மண்ணை உழைக்கிறது என்பதை ஆவலுடன் 4 பேர் சீரியல் பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீதி உள்ள பாட்டிமார் உடனே இந்த பாட்டிமார சமாதானப்படுத்துறதுக்குன்னு தொடங்கல, உண்மையிலே ஜெபிப்போம்னு சொன்னேன். ஜெபம் பண்ணி இந்த தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும்னு ஒரு பாட்டு ஒன்று மதியானம் உண்மையிலே வியாதனைகள்லாம் பாட்டேன். இதை எப்படி ஆண்டவரை நான் கொண்டு போக போறேன், ஒரு அனுபவமும் இல்லை. பாட்டிமார் போடுற சண்டைக்கு என்னுடைய மனைவி வந்து இந்த பாட்டிமார்ட்ட சொல்லுவாங்க என்னன்னா, என் மாமியாரை வச்சு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா ஆண்டவரே, இங்க இந்த ஒரு 7 மாமியாரை எனக்கு தந்திருக்கிறீரு, இங்க பிரச்சனை ஒரு நாளும் வாயப்பட்டேன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மாவை வச்சு அவங்க 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கூட நான் பெருசா பார்த்தது இல்லை. ஆனா இங்க இவங்க போடுற இந்த சண்டையை பார்த்துட்டு எங்களுக்கு அடிக்கடி மன வேதனையா இருக்கும் சில நேரம். அப்போ நான் தொல்லை கஷ்டங்கள் சூழ்நிலை பாட்டை பாடி ஒரு பைபிள் ரீடிங்
பைபிள் ரீட் பண்ணிட்டு ஒரு பிரசங்கம் 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணிட்டு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, சொல்லுங்க மாரியம்மா, சொல்லுங்க சிவகாமி அப்படின்னு 2 பாட்டி மாதிரி என்ன தெரியுமா சொன்னாங்க, இனி என்னத்த சொல்ல, எல்லாம் மறந்து போச்சேன், நீங்க போயிட்டு வாங்க, நான் பரவ சொல்லுவேன் அப்படிங்க. விளங்கி புரிஞ்சாங்க உங்களுக்கு? இந்த இவ்வளவுதான் பிரச்சனை. இவங்க பிரச்சனையுடைய வேல்யூ இவ்வளவுதான். கொஞ்சம் பேசினாலே பிரச்சனை என்னன்னே மறந்து போகக்கூடிய வயசு. இதுல பிரச்சனைய அவ்வளவு பெருசா சீரியஸா நினைச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல வேற அந்த பாட்டி சொல்லி இருக்குது, நீங்க போய் காப்பி குடிச்சுட்டு வாங்க அப்படின்னா அதுக்கு பரவாயில்ல என்னன்னு சொல்றேன், மறந்துச்சு. அவ்வளவுதான் பிரச்சனை, வேல்யூவே அவ்வளவுதான். நிறைய பேர் இப்படி யோசிக்கிறாங்க. அங்க வந்தா நான் சொல்றேன், எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கும், எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் இருக்கு. நிறைய போராட்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? வாய் தான். குடும்பத்துல மருமக மாமியாருக்கு இடையில போகும்போது நீங்க கிறிஸ்டியனா இருந்தா சில இடத்துல அமைதியா ஆகணும்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினார்னா, அதுக்குதான் நான் முதல்ல சொன்னேன்ல, இந்த இருதயத்தை எம்டியா வைக்கக்கூடாது, இந்த இருதயத்தை வெறுமையா வைக்கக்கூடாது. இப்போ ஒரு கப் எடுத்துட்டு வச்சீங்கன்னா அது வெறும் கப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், இது வெறும் கப்பு கிடையாது. ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம சொல்லியிருந்திருப்பாங்கல்ல சயின்ஸ்ல, ஏன்னா அது வெறும் கப்பு கிடையாது. தண்ணி இல்லாததுனாலையோ பொருள் இல்லாததுனாலையோ அது வெறும் கப்பு கிடையாது, உள்ள காற்று இருக்குது. அதே போலதான் இந்த இருதயத்தை எம்டியாலும் வைக்க முடியாது. கடவுளுடைய வார்த்தையினால நிரப்புங்க, அது கைட் பண்ணிட்டே இருக்கும். சில இடத்துல ஆண்டவர் ஸ்லோ பண்ணுவார், பரிசுத்த ஆவியானவர் ஸ்லோ பண்ணுவார். இந்த வார்த்தையை பேசாதமா, இந்த வார்த்தையை பேசாதன்னு ஸ்லோ பண்ணுவார். அதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த பைபிளை நல்லா படிக்க வேண்டியதுதான். இந்த பைபிள் வார்த்தைகளை இருதயத்துல ஏற்றணும். ஆனா நம்ம அதுக்கு மாறாக என்ன பண்றோம் தெரியுமா? இருதயத்துல பிரச்சனைகளை ஏற்றி வச்சிருக்கிறோம், சிலரை பத்திய நினைவுகளை ஏற்றி வச்சிருக்கிறோம். ஆண்டவரை பத்தி யோசிக்கிறத விட பிரச்சனைகளை பத்தி ரொம்ப யோசிச்சு வச்சிருக்கிறோம். எப்படின்னு நினைக்கிறீங்க? சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் மன்னிப்பேன் ஆனா என்ன செய்ய மாட்டேன். நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, நான் ஏதாவது பதில் சொல்ல, அது நான் தான் நீ நினைப்பேன், அது எதுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லலாம். சிலர் சொல்லுவாங்கல்ல, நான் மன்னிச்சுவேன் ஆனா என்ன செய்ய மாட்டேன், மறக்க மாட்டேன். இருதயத்தில் வச்சிருக்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டோர் பண்ணதனுடைய விளைவு என்ன தெரியுமா? மறக்காம ஸ்டோர் பண்ணதனுடைய விளைவு என்ன தெரியுமா? டைம் கிடைக்கும் போது பேசுவோம். டைம் கிடைக்கும் போது சிலர் இப்படி எதிர்பார்க்கிறாங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு சொல்றாங்க. நிறைய பேர் பதுங்கி இருக்கிறாங்க, பதிவிருக்கிறார்கள். எதுக்கு தெரியுமா? எப்போ வீழ்த்தலாம். இது ஆக்சுவலா பிசாசனுடைய குணம். இயேசுநாதர் அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே வீழ்த்தும்படிக்கு அன்னைக்கு இருந்த ஒரு பரிசேயர் கூட்டம், சதுசேயர் கூட்டம் சுத்திட்டே இருந்தாங்க. இதே போல தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷன் இருக்கக்கூடாது. இதே போல இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிற மனுஷன் நிறைய விஷயங்களை மறக்கணும், நிறைய விஷயங்களை மன்னிக்கணும், மன்னிச்சு மறந்துடணும். உள்ளத்துல நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது. நாவின் வார்த்தைகள்னால பேசும்போது கவனமா இருக்க வேண்டியது அவசியம். யாராவது வீட்டுல சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, சண்டைய எங்க ஊர்ல இருக்கு ஒரு அழகான ஒரு பாஷை எங்க அம்மா சொல்லுவாங்க. சும்மா சும்மா எங்க அண்ணன் எனக்கு சண்டை எடுப்போம். உடனே எங்க அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் துரட்டு அதெல்லாம் அப்படிம்பாங்க. என்ன என்ன சொல்றது, துரட்டுறதும்பாங்க. சும்மா சண்டை இழுக்கிறது, சும்மா சும்மா என்னத்தையாவது ஒன்று சொல்லி சொல்லி பம்புக்கு இழுக்கிற மாதிரி பேசுறது. சிலர் எல்லாம் வாயினால பேசணும்னு அவசியமே கிடையாது. சிலர் பாத்திரத்தினாலே பேசுவார்கள். பேசிருக்கீங்களா? நீங்க பேசி கேட்டிருக்கீங்களா? அந்த பாத்திரத்தினால பேசுறது பாசங்களுக்கு புரியுமா? புரியாத மாதிரியே பார்க்குறீங்க. எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருக்கு. எல்லா ஊர்லையும் நடக்குது. எப்படி நினைக்கிறீங்க? எங்க ஹோம் போற சமைக்க வருவாங்க. சில நாள் கொஞ்சம் ஒர்க்குகளோட கூடுதலாக இருந்தா பாத்திரத்திலே பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாத்திரம் அங்க உருளும், இங்க பெறலும், திடீர்னு பாத்திரம் சவுண்ட் வரும். நான் நினைச்சுக்கிறேன், ஆண்டவரே என்ன பழைய என்னன்னு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சில வீடுகள்லயே அந்த பிரச்சனை வருது. மாமியார் மேல உள்ள கோபம், மருமகா மேல உள்ள கோபம் எல்லாம் சில நேரம் சில வீட்டுல அந்த நசுங்கி போன பாத்திரங்களே அதற்கு சாட்சிக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குதுன்னு
சிலர் கோபத்தை காட்டுற இடம் பாத்திரமும் கூட பேசுது. இன்னும் சிலர் கண்ணிலே பேசுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கண்ணிலே எப்படி பேசுவாங்க? ஒரு உதாரணத்தை சொல்றேன். நான் உங்க மாவட்டத்தில் ஒரு சில நண்பர்களோடு சேர்ந்து ஒரு சின்ன டூருக்கு போனோம். ரொம்ப பெரிய டூர்லாம் இல்லை, மாத்தூர், தொண்டிபாலம், திருப்பரப்பு ஃபால்ஸு, இங்கே இப்படியே சுற்றிட்டு வந்தோம். பேச்சு பாருண்டா எல்லா இடம் போனோம். போயிட்டு வரும்போது ஒரு அண்ணன் சொன்னாங்க, பக்கத்தில் தான் எனக்கு வீடு, நம்ம அங்கே போய் டீ குடிப்போம் அப்படின்னா. 2:30 மதியானம் 2:30 மணிக்கு பக்கத்தில் தான் எங்கள் வீடு, நம்ம அங்கே போய் ஒரு டீ குடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னா. அண்ணன் சரி போவோம், 5 பேர் சரி போவோம்னு கிளம்புறோம். மதியானம் 2:30 மணி கிளம்பி காரில் இருக்கும்போதே அண்ணன் ஃபோன் அடிக்காது. யாருக்கு? அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிக்கடி எடுக்க ஆளுங்க. பாட்டுக்கு அடிச்சிருக்கு. இவர் கிட்ட வந்தாச்சு, அப்பமா அந்த அக்கா எடுக்கல. காலிங் பெல்லையும் போட்டு அடிக்கடின்னு அடிக்கும், அந்த அக்கா எழுப்பி வந்த பாடு இல்லை. என்ன பிரச்சனை தெரியுமா? சிலருக்கு இந்த மதியானம் சாப்பிட்டுட்டு சிலர் ஒரு சின்ன குட்டி தூக்கம் போட்டாதான் அவங்களுக்கு அந்த நாளே ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சிலர் சொல்கிறாங்க எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னா மத்தியானம் தூங்கலை அப்படிங்கிறாங்க. ஓகே, சரீரம் கடவுள் கொடுத்தது, நம்ம அதை ஏற்ற வகையில் ப்ரொடெக்ட் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ அந்த அக்கா தூங்குற டைம் உங்களுக்கு இவர் எங்களை டீ குடிக்க கூப்பிட்டு போயிருக்கிறாரு. கூட்டிகிட்டு போய் காலிங் பெல்ல ரொம்ப நேரம் அடித்ததுக்கு பிறகு அந்த அக்கா அப்படியே எழுப்பி வந்தாங்க. ரொம்ப டயர்டாக தூங்கி எழுப்பி அப்படியே வந்து நிற்கிறாங்க. கதவை திறந்தாங்க. நாங்கள் 5 பேர் வாசலில் டீக்கு நின்றுட்டு இருக்கிறோம். அந்த அக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் எதுக்கு வந்திருப்பாங்கன்னு. பல வருஷமாக பார்க்குறாங்கல்ல. உடனே வாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு என்னமோ பெரிய போங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டுச்சு. உள்ள போய் உட்கார்ந்தோம். இது பெரிய ராஜா மாதிரி, யார் அந்த அண்ணன் பெரிய ராஜா மாதிரி சோஃபாவில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 5 டீ போடு அப்படின்னா. அந்த அக்காவே தூங்கி முடிச்சு அப்பதான் வந்துருக்குறாங்க. ஒரு 5 டீ போடு அப்படின்னா அந்த அக்கா ஒண்ணுமே சொல்லலை. போடுதேன், போட முடியாது, எதுவுமே சொல்லலைங்க. ஒரு 5 டீ போடுன்னு அந்த பக்கம் சொன்னார். இந்த பக்கம் டக்குன்னு திரும்பினார். இந்த முக்கில் ஒரு டீ கடை சூப்பராக இருக்கும், அங்கே வெட்டி குடிப்போம் அப்படின்னாரு. விளங்குனவங்க மட்டும் லேசாக கையை தூக்கி அப்படிங்க விளங்கிச்சா அவங்களுக்கு விளங்கலையோ. கண்ணிலே பேசியிருக்காங்க. 2 என்ன பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பேச்சுவார்த்தை நடந்திருக்கும்? எல்லாரும் தெரிஞ்சது தானே. இப்போ டீ போட்டா 5 மணிக்கு வந்து திரும்ப டீ போடணும்னு சொல்லுவேன். 5 மணிக்கு உனக்கு டீ கிடையாதுன்னு சொன்னா அவ்வளோ என்ன தெரியல. இல்லைன்னா பெர்மனண்டா உனக்கு டீ கட்டு அப்படின்னு சொன்னா அவ்வளோ என்ன சொன்னாங்கன்னே தெரியல. கண்ணிலேயே ஏதோ மெசேஜை கடத்திட்டாங்க. இவர் அந்த மெசேஜை பிடிச்சிக்கிட்டாரு. கண்ணிலே பேச முடியும் போல என்ன. ஆனா கண்ணுல பேசுறது வாயில பேசுறதோட வலிமையான ரொம்ப 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 நுணுக்கமான ஒரு பேச்சு. அது வந்து கம்ஃபர்ட் பண்றதும் ரொம்ப சூப்பரா தூக்கி விடும். அதே நேரத்தில் அது குற்றப்படுத்துறது ரொம்ப ஸ்ட்ராங்கா குற்றப்படுத்தும். வாயின் வார்த்தைகளை விட. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கண்ணுனாலே பேச முடியுங்கிறதுக்காக நான் உடனே அந்த அண்ணன் சொன்னேன். அந்த முக்கில் வரும்போது நானும் அதானே சொன்னேன். அக்கா போன் எடுக்கல, அதில் குடிச்சிட்டு போகணும்னு தானே சொன்னேன். இதுக்கு ஒரு நேரம் இவ்வளவு தூரம் வந்து அலைஞ்சிட்டு திரும்ப போகணுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி வாங்க போவோம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனார். அங்கே போய் தான் டீ குடிச்சோம். அன்னைக்கு அந்த டீ கடை மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்ணுனால பேச முடியுமோ? பேச முடியும். கண்ணுனால பைபிளையும் பேசியிருக்கிறாங்க. கண்ணுனால பைபிளையும் பேசியிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க? யாரெல்லாம் கண்ணுனால பேசுறது? பேசுறது முக்கியம், நாவனால பேசுறது முக்கியம். சிலர் செய்கையினால பேசுறாங்க. ஆக்டிவிட்டிஸ்னால செய்கையினாலே பேச முடியும். அதையும் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லிடுறேன். இயேசு ஒரு சீமோன் அப்படிங்கிறவருடைய வீட்டில் போய் பந்தி இருக்கிறாரு. பந்தி இருக்கும்போது நீங்க எல்லாம் வேதத்தை அறிந்தவங்க, உங்களுக்கு எல்லாம் சமம் தெரியுங்கிறதுனால சொல்றேன். அவர் அங்க பந்தி இருக்கும்போது அங்க ஒரு பாவியாகிய ஸ்திரீ வர்றாங்க. பாவியாகிய ஸ்திரீ வந்து அவங்க செஞ்ச விஷயத்த நமக்கு தெரியுமே. பரிமள தைலம், அந்த நலதம் என்கிற அந்த பரிமள தைலத்தை எடுத்து வந்து சும்மா ஸ்ப்ரே பண்ணல, உடைச்சு கொட்டுறாங்க. கண்ணில் இருந்து கண்ணீர் வடியுது. தன் தலைமயிரினால பாதத்தை துடைக்கிறார், பாதத்தை முத்தமிடுகிறார். இதெல்லாம் செய்யறாங்க. இது ஒரு விதமான நற்கிரியை, ஒரு நல்ல செயலை அவங்க செய்யறாங்க. அவங்க
அவங்களுடைய செயல்னால பேசுறாங்க. வாய் வார்த்தைகள்னால தேவனை ஆராதிக்கிறது வேறங்க, செயல்கள்னால ஆராதிக்கிறாங்க. புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா புரியுது. அவங்க வாய் வார்த்தைகளுங்க வேலை செய்யல, செயல்கள். கண்ணீர் கொட்டுது, வாயின் முத்தங்கள் பாதத்தை முத்தமிடுகிறது, தன் தலைமையினால் பாதத்தை துடைக்கிறாள். இந்த பரிமள தைலத்தை ஆண்டவர் மேல கொட்டுறாங்க, டோட்டலா கொட்டுறாங்க. யூதாஸ் சொல்றாரு, இதை 300 பணத்துக்கு வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துருக்கலாமே. 300 பணம்னா என்ன தெரியுமா? ஒரு நாள் கூலி 1 பணம். 300 பணம்னா 300 நாள் சம்பளம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷ சம்பளம் நம்ம ஊர் கணக்குப்படி, ஒரு வருஷ சேலரியை மொத்தமா கொண்டு ஒரு பரிமள தைலத்தை வாங்கி அதை மொத்தமா கொட்டுறாங்க. இதுல ஏதோ ஒண்ணு சொல்ல வர்றாங்க. என்ன தெரியுமா? பேசவே இல்லை, ஒப்பு கொடுக்கிறாங்க. செயல்கள்னால, கண்ணுனால பேசுறது, நாவினால பேசுறது, இதெல்லாம் ஒரு பக்கம். செயல்கள்னால அந்த அம்மா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்க பாருங்க. ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான். இந்த கண்ணு பாவியாக சரியில்லை, விபச்சாரம். அவங்க என்ன பண்றாங்க? இந்த கண்ணு அநேகரை இச்சித்த இந்த கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது, அதை கொட்டுறாங்க. தேவ சமூகத்துல முத்தமிடுறாங்க. விபச்சாரத்திற்கு அவங்க எதெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அத்தனை கடவுள் சமூகத்துல அவர் பாதத்துல கொண்டு வந்து கொட்டுறாங்க. கொட்டி டோட்டலா சரண்டர் பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே சொல்லி சொல்றாங்க. செயல்கள்னால பேசுறாங்க. எல்லாரும் திட்டும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறார், இது யாரும் தடுக்காதீங்க அப்படிங்கிறார். அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றார். என்ன தெரியுமா? இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமாக இது செய்யலாம் அப்படிங்கிறார். ஒரு அடையாளம் இருக்கு. செயல்கள்னால பேசுறாங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், 3 விதமான பேச்சு. நாவினாலே பேசுவது, கண்களினாலே பேசுவது, அப்புறம் கடைசியா செயல்களினாலே பேசுவது. எப்படி பேசினாலும் எப்படிதான் பேசணும் தெரியுமா? சாஃப்டா, ஜென்டிலா பேசணும். எந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்த கூடாது, இதை பற்றிய ஒரு பெரிய வெளிப்பாடோட, பரிசுத்த ஆவியின் உதவியோட பேசணும். ஆண்டவர் அப்படி பேசுறாரு. அவர் நாவினால பேசும்போது அப்படிதான் பேசினாரு, கண்ணுனால பேசும்போது அப்படிதான் பேசினாரு, செயல்களினால பேசும்போது அப்படிதான் பேசினார். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இயேசுநாதர் தன்னுடைய நாவினால் பேசினார் பாருங்க. எப்படி பேசினார் தெரியுமா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன். கெத்சமனே தோட்டத்துல பிரேயர் பண்ணிட்டு வெளியே கிளம்பி வர்றாங்க. அப்பொழுது இயேசுவை காட்டி கொடுக்க முடியாத ஒரு சீஷன் வர்றாங்க. யாருங்க? யாரு? யூதாஸ். அடிக்கடி கேட்க வேண்டியது அவசியமா இருக்கு. யமுனா எங்க சேகர ஆலயத்துல திடப்படுத்தல் வகுப்பு நடந்துச்சு. அப்போ சேகர குருவானவர் ஒரு கேள்வி கேட்டார். இயேசுவை காட்டி கொடுத்த சீசன் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். ஒரு பையன் டக்குன்னு எழுப்பி சொன்னான், யோவான் ஸ்நானன் அப்படின்னா. யோவான் ஸ்நானன் அப்படின்னா எல்லா பசங்களும் அமைதியாக வேற இருந்தாங்க. அது இன்னும் குருவானவருக்கு ஷாக்கா இருந்துச்சு. எதுக்கு? இவன் சொல்ல அவங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே யோவான் ஸ்நானன். உடனே ஐயா கேட்டாங்க, எதுக்காகடா அப்படி சொல்றேன் அப்படின்ன உடனே சொன்னா, ஐயா அதுக்கு தான் அவன் தலை வெட்டிட்டாங்க அப்படின்னாங்க. படிச்சிருக்கான், சண்டே ஸ்கூல்ல எங்க இல்லாமல் படிச்சிருக்கான் தலை வெட்டினது. ஆனா எது எதை கூட மேட்ச் பண்ணணும் அது தெரியல இல்ல. அதனால அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணும்போது இடையிடைக்கு சொல்லிக்கிடுவேன். என்ன சின்ன பிள்ளைங்க கவனிப்பாங்க, புதுசா வந்துருக்கிறவங்க கவனிப்பாங்கல்ல. இயேசுவை காட்டி கொடுத்த சீசன் யூதாஸ். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லி ஆகும். பைபிளை தொட்டு வருவாராவது அப்படிங்கிற ஒரு அல்லேலூயா. மனசுல என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. ஒரு மாசம் ஆகுது, ஒரு வருஷம் ஆகுது, சமயத்துல பைபிள் எங்க இருக்குன்னே தெரிய மாட்டாங்க. அப்படி யோசிக்கிறீங்களா? நமக்கு வாழ்வு தருகிற உணவு. இப்ப நான் கேட்கிறேன், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்கும் போது இயேசுவை பார்த்து யூதாஸ் என்ன சொன்னார் சொல்லுவோம். நமக்கு தெரியும். இயேசு யூதாஸை பார்த்து என்ன சொன்னார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். உடனே என்ன சொன்னார்? அது இல்லையா? ஸ்நேகிதன் இல்ல, ஸ்நேகிதன், மை டியர் ஃப்ரெண்ட். ஆங்கிலத்தில் எப்படி வருது? மை டியர் ஃப்ரெண்ட். யோவானை கூட அவர் அப்படி கூப்பிட்டது கிடையாதுங்க. இயேசுக்கு 12 சீடர்கள் உண்டு. ஒருத்தரை கூட மை டியர் ஃப்ரெண்ட் கூப்பிட்டது கிடையாது. இவரை பார்த்து சொல்றாரு ஸ்நேகிதனே அப்படிங்கிறது, மை டியர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. சரி, ஆனா காட்டி கொடுக்கும் போது யூதாஸ் ஆண்டவர் பார்த்து ஒரு வார்த்தை
சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ரபி நீர் வாழ்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன சொன்னாரு? ரபி நீர் வாழ்க. சில நம்ம ஊர்ல சில ஆண்களை பார்த்துருக்கீங்களா, முகத்துக்கு முன்னால தோத்துறோம் ஐயா அப்படிம்பாங்க. கொஞ்சம் தள்ளி போனோம், மனுஷனா வரலாம், நமக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் பேசுவாங்க சிலர் பார்த்துருக்கேன். முகத்துக்கு முன்னால ரொம்ப பவ்யமா பேசுறது, கொஞ்சம் தள்ளி போனோம்னா நம்மளை வந்து இல்லாததெல்லாம் பேசுறது. ஏசுநாதருக்கு முன்னால போய் நின்று அந்த சீஷன் சொல்றான், ரபி நீர் வாழ்க அப்படின்ட்டு. எப்படி வெட்டி செய்ய கொடுத்துட்டு குழி தோண்ட சொல்லிட்டு சாவு மணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க வந்து என்ன சொல்றாரு? ரபி நீர் வாழ்க. எவ்வளவு வலிச்சிருக்கும் ஆண்டவருக்கு. நமக்கெல்லாம் கண்ணீரே வந்துருக்கும். ஏன்னா ஏசுநாதருக்கு என்ன பண்ண போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே சொல்றாரு, சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலே காட்டி கொடுத்தாயோ, தெரியும், முத்தத்தினாலே காட்டி கொடுத்தாயோ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தன்னை அழிக்க வர்றவன் கிட்ட வார்த்தையை எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. சிநேகிதனே அப்படிங்கிறார். இந்த வார்த்தையை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். யாராவது யார்கிட்டையாவது ரொம்ப நாளா பேச முடியாம இருக்கிறீங்கன்னா நல்ல விதமா பேசுங்க, தயவு செய்து. அவங்க கிட்ட பகையை வெளிப்படுத்தும்படியான வார்த்தைகளை யோசிச்சு பேசாதீங்க. பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இப்படிதான் பேசணும். ரைட், இது ஒரு இடம். நான் வேகமா முடிக்கிறேன். அடுத்து கண்ணுனால பேசுறது. இது ஒரு சீசன் கிட்ட பேசுறாரு. கண்ணுனால பேசுறது, வாய் வார்த்தைகள்னால காட்டி கொடுத்தவங்க கிட்ட பேசுறாரு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசுக்கு 12 சீசர்கள்ல ஒரு ஆளுக்கு பேர் சொல்லியாச்சு, இன்னொரு ஆளுக்கு பேர் சொல்லுங்க. டக்குனு ஞாபகத்துக்கு வராதா? யாருங்க? கூடாது. பேதுரு இல்ல, ஒண்ணு மறுதளிச்சவர், ஒண்ணு காட்டி கொடுத்தவர், இன்னொரு ஆளு மறுதளிச்சவர். இவர் எடுத்துக்கிடுவோமே, மறுதளிச்சவர். இவர்கிட்ட இயேசு எப்படி பேசினார் நினைக்கிறீங்க? கண் பார்வையில். நீங்க வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு வீடுகள்ல போய் நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் அந்த அந்த பேஜஸ் இருக்குல்ல, கொஞ்சம் கண்டிப்பா நல்லா படிச்சு பாருங்க. அதுல இந்த சம்பவங்கள் எல்லாம் வரும். எல்லா நற்செய்தி நூல்கள்லையும் வாசிங்க. 4 நற்செய்தி நூல்கள் இருக்குது. 4 நற்செய்தி நூல்கள்லையும் அந்த பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இந்த பகுதிகளை லாஸ்ட்ல வரும். கொஞ்சம் எடுத்து நீங்க கண்டிப்பா படிக்கணும். பேதுரு கிட்ட பேசுறது லூக்காவில் வருதுங்க. பேதுரு 3 லிட்டர் பேசினார். என்ன பேசினார் தெரியுமா? அவரை நான் நிறைய அப்படி சொல்லி 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 பைபிள் சொல்லுது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். இயேசுவை பத்தி இப்படி எல்லாம் பேசின இந்த சீசனை பார்த்து ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? பைபிள் சொல்லுது, வாயினால ஆண்டவர் பேசுறாரு. இவர் இப்படி 3 தரம் மறுதளிச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தாரு. அந்த பக்கம் இயேசுநாதர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். லூக்கா இதை ரொம்ப அழகா பதிவு பண்றாருங்க. திரும்பி பார்த்த உடனே இயேசு பேதுருவை பார்க்கவும் பேதுரு மறுதளிக்கிறதும் கரெக்டா இருந்துச்சு டைம். பைபிள் சொல்லுது, அவர் தன்னை பார்த்த உடனே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பாய் அப்படிங்கிறது அவர் ஞாபகம் வருது. பைபிள் சொல்லுது, வெளியே போய் மனம் கசந்து அழுதான்னு சொல்லியிருக்கு. நான் மட்டும் பேதுருவை பார்த்திருந்தேன்னா அடுத்த வரலாறு வேற மாதிரி எழுதப்பட்டிருக்கும். எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான்னு ஒரு வாக்கியம் இருக்குதுங்களா? இந்த பார்வையில ஆண்டவர் ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காரு பேதுருவுக்கு. அந்த மெசேஜுக்கு அப்புறம் அவர் போய் என்ன தெரியுமா சொல்றாரு? மனம் கசந்து அழுதார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரிப்பன்ட். அவர் மனம் திரும்பி அழுதார், சரியாயிட்டார், குணப்படுறார். தான் செய்த தவறுக்காக மனம் வருந்தி அழுகிறார். அதுக்கு அர்த்தம் மனமாற்றம், ஒரு மனம் திரும்புதல் என்று உண்டாகுது. ஒரே ஒரு பார்வை பேதுருவை குணப்படுத்துது, சரியாக்குது. அப்படிதான் சொல்லணும். பார்வையில பேசுறாரு. அந்த பார்வையில பேசும்போது அடுத்தது மனமாற்றம் நடக்குது. நான் மட்டும் இப்படி இருந்து எனக்கு ஒரு 12 சீடர்கள் இப்படி இருந்தாங்கன்னா, பேதுரு இது போல பண்ணி முடிச்ச உடனே நான் பார்த்த பார்வையில பேதுருவினுடைய அடுத்த வரலாறு எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? யூதாஸ் ஆண்டு கொண்டு செத்தான்னு வந்தது போல பேதுருவும் என்ன பண்ணிட்டாரு? சிலருக்கு பார்வை அப்படி இருக்குல்ல, பார்வையிலேயே அப்படி ஒரு மாதிரி குற்றப்படுத்துற மாதிரி பார்க்கறது.
சில வீடுகள்ல நான் பார்த்திருக்கிறேன். எப்படி தெரியுமா? வீட்டுல மாமியார் மருமகள் ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க. சில நேரம் மாமியார் வேலை செய்து கொடுப்பாங்க சில வீட்டுல. சில வீடுகள்ல மருமகள் வேலை செய்து கொடுக்குறாங்க. 2 பேரும் வேலை செய்யணும், தப்பு இல்லை. ஆனா யாரோ ஒருவருடைய ராஜ்யம் கொஞ்சம் மேல தூக்கி நிற்கும், கொஞ்சம் உயர்ந்திருக்கும். அப்ப என்ன தெரியுமா பண்றது? பார்வையிலேயே குற்றப்படுத்துவாங்க. பாருங்க, வேலையை குற்றப்படுத்துவாங்க. சில கழுவாம இருக்குள்ள பாத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன கழுவி இருக்கிறா அப்படிங்கிறத அப்படி சில செயல்கள் சில கண்ணிலேயே குற்றப்படுத்திட்டு காயப்படுத்திட்டு போயிடும். இது ஒரு விதமான பேச்சு. ஆனா இயேசுநாதருடைய பேச்சு சீசன் கிட்ட எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி ஒரு பார்வை அவனை மனதிற்கு வச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு பார்வை பிறருக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிற பார்வையாக இருக்கட்டும். உங்கள் பேச்சும் சரி, நீங்க நாவுனால பேசினாலும் கண்ணுனால பேசினாலும் இப்படிதான் இருக்கணும். ஆனா சபை இன்னைக்கு இதை பெரும்பாலும் மறந்து என்ன பண்றாங்க தெரியுமா? கண்ணுனால பாவ மன்னிப்பை பேச வேண்டிய சபை கண்ணுனால நியாய தீர்ப்பை பேசுகிறது. சில சர்ச்சில் இந்த 7 வார்த்தையை பேசுறதுக்கு சர்ச்சில் உள்ள வாலிப பசங்க வாலிப பிள்ளைங்களை ரெடி பண்ணி பேச வைப்பாங்க. அப்படி பேச வைக்கும் போது நான் பார்த்துருக்கிறேன், சில வாலிப பிள்ளைங்க இளமையில கொஞ்சம் தடுமாறின பிள்ளைங்க, வாலிப பசங்க கொஞ்சம் தடுமாறின பசங்க, இவங்களையெல்லாம் சர்ச்சு பாஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா அணைச்சி அரவணைச்சி வா ஊழியம் செய் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து முன்னால பேச விடுவாங்க. ஆனா பேச போது அந்த பையன் வாயினால மெசேஜ் கொடுப்பான். கீழே இருந்து ஒரு சில பாட்டிமாரு கண்ணுனாலே மெசேஜ் கொடுத்துட்டு இருப்பாங்க. என்ன மெசேஜ் சொல்லுங்க பார்ப்போம். நீ வைக்கலாம் உன் வாழ்க்கை எனக்கு முந்தானத்தை குடிச்சிட்டு எல்லாம் ஒழுங்கு கிடந்தான். இன்னைக்கு பெரிய பரிசுத்தவான் மாதிரி முன்ன நின்று என்ன சொல்லிட்டு இருக்கான்? பிரசங்கம். கண்ணுனாலேயே சிலரை காயப்படுத்திடுவோம், கண்ணுனாலேயே கள்ளத்துக்கு எறிவோம். கிடையாது. இதை கர்த்தர் விரும்புறதே கிடையாது. பாவ மன்னிப்பை வழங்க முடியாது சொன்னார். இதெல்லாம் வழங்கினா நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? எல்லா இடத்துலையும் சந்தோஷமா சமாதானமா இருக்கும். எல்லா ஊர்லயும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். இந்த ஊர்லயும் நான் அந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். எதுக்கு விட்டு வைக்கணும்? நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இப்போ இப்படி எல்லாம் சர்ச் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ரம்யமா ரொம்ப அழகா இருக்கும். ஒரு ஊரே தோட்டம் சொல்லி சொல்றீங்க. நான் சொல்றேன், ஒரு ஆண்டவருடைய தோட்டமா இருந்தா அதுல ஒரு பெரிய ஒரு அமைதியும் சமாதானம் காணப்படும்ல. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எங்க ஊர்ல நான் எல்லாரும் கூடயும் பேசிக்கிறேன், யாரு கூடயும் சண்டையே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா கேட்கலன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்ல நான் எல்லாரும் கூடயும் பேசிக்கிறேன், யாரு கூடயும் சண்டையே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா குறைவா தான் சரி, ஊரை விட்டுருங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா ஊர் பேசுப்பா அப்படி போய் வீடு வீடாக பேச முடியாது அப்படிங்கிறீங்க. ரைட்டு. நமக்குன்னு ஒரு தெருவு இருக்குல்ல, அந்த தெருவில் எல்லாருக்கூடையும் நான் பேசிக்கிறேன், யாரு கூடயும் சண்டையே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஊரளவுலையும் பேச்சு குறைவா இருக்கு, தெருவளவில் ஒரு கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி முன்னேற்றம் இருக்கு. ரைட்டு. தெருவை விட்டுருக்கீங்க. இப்போ சொந்தக்காரங்க சிலர் இருப்பாங்க தெரியுமா? சொந்தக்காரங்க அதாவது சித்தப்பா பெரியப்பா, அந்த ஃபேமிலி சர்க்கிளில் கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல. அப்பா வீட்டு உறவினர்கள், அம்மா வீட்டு வழிமுறையில உறவினர்கள், இவங்க எல்லாருக்கூடையும் நான் பேசிக்கிடுவேன். என் வீட்டார் இவங்க எல்லாருக்கூடையும் நான் பேசிக்கிடுவேன். யார் கூட? மாமனார் மாமியார் மருமகன் இந்த உறவுகள்லாம் நம்ம சேர்த்துக்கோங்க. இவங்க எல்லாருக்கூடையும் நான் பேசிக்கிடுவேன், யாருக்கூடையும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஊரோட பரவாயில்ல, ஊரோட மோசமாக இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இப்பவும் சிலருக்கு வசனம் தான் ஞாபகம் வரும். நமக்கு என்ன தெரியுமா? பாவம் செஞ்சாலும் சிலர் வசனத்தையே பேஸ் பண்ணி தப்பு பண்றது. ஒருவனுக்கு சத்துரு அவன் அதான் பேச்சே கிடையாது. இவன் முகம் பேசக்கூடாது பேசுறேன். குடும்பத்துக்காரன் தான் நமக்கு கேடு. சரி, ஊரு தெருவு சுற்றாத்தார் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு இடத்த கூடி வந்து குறிப்பா ஒரு செலவேரம் பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற தெரியாதா சொல்ல மாட்டீங்களா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே
எல்லாருக்கும் ஒரே தகப்பன் இருக்கிறார். சரி, ரைட். எங்கள் பிதாவேன்னு சொல்லிட்டோம்ல, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் சபை. சர்ச் வர எல்லாருமே நான் பேசிடுவேன், யாருக்கூடையும் சண்டையே கிடையாது அப்படிங்கிறவங்க மட்டும் அலைவியா சொல்லணும்னு ஒரு சர்ச்சில் சொன்னேன். ஒருத்தர் சொல்லல கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அதை கேட்கணுமா வேண்டாமான்னு எனக்கே ஒரு மாதிரி சஞ்சலமாயிட்டு. ஆனால் சர்ச்சில் அந்த ஐக்கியம் வரணும்னா கண் பார்வையில் பேச்சு கரெக்டாக இருக்கணும், செவி வாய் வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே பெர்ஃபெக்டாக ஆண்டவரை போல மாறினா மட்டும்தான் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை நம்மளால செய்து முடிக்க முடியும். நாவும் குறிப்பாக பேச்சு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கண்ணுனாலையும் பேசலாம், செய்கைகள்னால பேசலாம், நம்முடைய நாவின் வார்த்தைகள்னால பேசலாம். சபை 3 விஷயத்திலுமே ரொம்ப தெளிவாக இருக்கும். இயேசுநாதரை போல ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய எழுப்புதல் நம்ம பார்ப்போம். குறிப்பாக நான் ஐயா சொன்னது போல நான் ஒரு இயேசுவை அறியாத ஒரு மார்க்கத்தில் இருந்தால் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்படி பிரசங்கம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கண்களினால பேசுறது, நாவினால பேசுறதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். இங்கேருந்து இயேசுவை பேசிக்கிட்டு இருக்கிறது காரணமே அதான். நான் யார்? என்னுடைய பேர் கலையரசன். எங்கள் ஊர் வடக்கன்குளம் பக்கத்தில், திருநெல்வேலி மாவட்டம், ஆரல்வாய்மொழி, அதுக்கப்புறம் காவல் கிணறு, அதுக்கு அந்த பக்கம் ராதாபுரம் வர வழியில் வடக்கன்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் தான் முதியோர் இல்ல பஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அது பக்கத்தில் பழவளைங்கிற ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் தான் என்னுடைய சொந்த ஊர். அந்த ஊரில் ஒரு கிறிஸ்டியன்ஸ் கூட கிடையாது, எல்லாருமே இயேசு அறியாதவங்க தான். முதல்ல இயேசுவை பற்றி சொல்லும்படியாக ஒரு 2 கிறிஸ்தவர்கள் உங்கள் மாவட்டத்தில் இருந்து தான் வந்தாங்க. 2 பேர் இயேசுவை பற்றி சொன்னார்கள். இயேசுவை பற்றி சொல்லி ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிச்சு 2 குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. ஒரு சின்ன ஆலயத்தை கட்டினாங்க. இந்த ஆலயத்தில் 6ல் ஒரு பங்கு தான் இருக்கும். ஒரு சின்ன ஆலயத்தை கட்டினாங்க. அந்த ஆலயத்தில் ஒரு ஆராதனை நடந்துச்சோ 2 ஆராதனை நடந்துச்சோ தெரியல. அதுக்கு பிறகு அந்த ஆலயம் இல்லை, தீயில போட்டு கொளுத்திட்டாங்க. கொளுத்துனது வேற யாரும் கிடையாது, எங்கள் அப்பா தான் கொளுத்துனது. நான் சின்ன வயலாக இருந்தாலும் எங்கள் அப்பா அந்த ஓலையெல்லாம் வெட்டி போட அந்த ஓலையெல்லாம் எடுத்துட்டு போய் தீயில போட்டது நான். இதுல வேற எங்கள் அம்மா இன்னொரு பக்கம் ஒரு பெண் ரவுடி போல பால்கனி. அவங்க எப்படி நினைக்கிறீங்க? பாஸ்டர் ஐயா பெண்கள் கைதால அடி வாங்கினாதான் வரமாட்டாருன்னு சொல்லி பாஸ்டர் ஐயாவை அடிக்கிறதுக்கு வேலை பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. எங்க அம்மா இந்த பெண்கள் ஒரு குரூப்பா போய் அடிக்க போயிருக்கிறாங்க. பாஸ்டர் அடிக்க முடியல. அது அப்படி நிறைய காரியங்கள் நடந்தது. பாஸ்டர் அடிக்க முடியல. இப்படி நிறைய இயேசுக்கு எதிராக செய்துட்டே இருக்கிறோம். அந்த சர்ச்சையெல்லாம் கொளுத்தும் போது இந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கல்ல, வெளியே முழங்கால் போட்டு நின்று கண்ணீர் விட்டு கதறாங்க. இது கொளுத்தாதீங்க, இது நல்லது கிடையாது, ஆண்டவருடைய ஆலயம் அப்படின்லாம் சொல்லும் போது எங்க அப்பா எங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பு தெரியுமா? நாங்க மெஜாரிட்டி, நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம், கொளுத்தியாச்சு. ஆண்டவருடைய ஊழியக்காரங்க துன்புறுத்துறோம், சபையார துன்புறுத்துறோம், சபைக்கு கட்டப்பட்ட அந்த முதல் ஆலயத்தை கொளுத்துறோம். இது போலெல்லாம் இருந்துட்டு கடைசியில எங்க அப்பாவுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. எங்க அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு 6 வருஷம் கழிச்சு எங்க அப்பா விவசாயம் பண்றாங்க, வீட்டில் ஆடு மாடெல்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் மாடும் செத்து போச்சு. செத்து போன உடனேயே எங்க அப்பாவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. ஏன்னா இழப்புகளை அவங்களால தாங்கிக்கிட முடியல. மந்திரவாதிகள் தேடி போனோம். நான் ஒரு தீவிர சபரிமலை பக்தர். வருஷத்தோறும் ஆலயம் சபரிமலைக்கு போறது என்னுடைய வழக்கம். எங்க அப்பாவுக்கு குணமாகணும்னு சொல்லி 2 ஆண்டுகளை எங்க அப்பா அப்படியே தான் இருந்தாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டு பித்து பிடிச்சு போய் பைத்தியம் பிடிச்சு போன நிலைமையில உட்கார்ந்துருக்கிறாங்க. இனி யாராலும் எங்க அப்பாவை சுகமாக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். மருத்துவம் கைவிட்டு விட்டது. நாங்கள் தெய்வங்களுக்கு நம்பின விஷயங்கள் எல்லாம் கைவிட்டு விட்டது. இனி அவ்வளவுதான், அப்பா செத்து போயிடுவாங்கன்னு நினைச்சிட்டு நாங்கள் இருந்தோம். எல்லாம் இழந்து போய் அப்பாவினுடைய மரணம் நெருங்குகிற அந்த நேரத்துல 2 பேர் எங்க வீட்டை தேடி வந்தாங்க. எங்க அம்மாட்ட சொன்னாங்க, எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டீங்க, தெய்வங்களுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் வணங்கி பார்த்துட்டீங்க, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டுமான்னு சொல்லி சொன்னாங்க. எங்க அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க அம்மாவுக்கு பதில் எப்படி இருந்து தெரியுமா? வியானம்னா ஜோம் பண்ணிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நம்ம ஜோம் பண்ணோம். மதியாதார் தலைவாசல் சொல்லுங்க, மதியாதார் தலைவாசல் மத்தேயு, அது எத்தனாவது அதிகாரம்? மத்தேயு லூக்காவா
ரொம்ப யோசிக்காத, பைபிளே கிடையாது. பைபிள் என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? பைபிள் வந்து சொல்லுது, உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க. இதை பிடிச்சிக்கிட்டாங்க. எங்க அப்பா சர்ச்சை கொடுத்தவர் தான், எங்க அம்மா பாஸ்டர் அடிக்க நின்றவங்க தான், எங்க குடும்பமே இயேசுக்கு எதிராக தான் இருக்கிறது. இந்த டைம்ல இயேசுவை பற்றிய வாசனையே இல்லாத எங்க குடும்பத்தில் எங்க அம்மா வியாதி கொண்ட போது இவங்க வந்து இரு கரங்களை எங்க அப்பாவுக்காக உயர்த்தி, அவங்க வெளியே போகல, ஜெபம் பண்றாங்க. எங்க அப்பா வீட்டு பக்கத்துல முழங்கால் போட்டு இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, கிருபை உள்ள கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். நடந்தது தெரியுமா? 2 ஆண்டுகளாக படுக்கையிலே வியாதியோடு போராடி கொண்டது என்னுடைய தகப்பனாரை ஆண்டவர் இவருடைய கண்ணீரின் செல்வத்தை கேட்டு விடுதலையாக்கினார். இன்னைக்கு எங்க அப்பா உயிரோடு இருக்கிறாங்க. 77 வயசாகுது. ஊர்ல ஆரோக்கியமா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நல்ல சொல்லுங்க. எங்களை விடுதலை ஆக்கிட்டார். இது காரணம் என்ன தெரியுமா? அந்த கிறிஸ்தவருடைய கண்ணீரின் ஜெபம். அவங்க கண்ணு பேசுறது, கண்ணீர்னால இவரை விடுதலை ஆக்கி ஆண்டவரே. கொஞ்சம் கூட கசப்பு வெளியே வரல, கொஞ்சம் கூட கோபம் வெளியே வரல. சர்ச்சை கொளுத்தினவே அப்படிங்கிற ஒரு கசப்பு அவங்க கொஞ்சம் கூட பார்வையிலையோ பேச்சிலையோ செயல்பாடுகள்லையோ கொண்டு வரவே இல்லை. இதனால தாங்க எங்க ஊர்ல 2 குடும்பமா இருந்த கிறிஸ்டியானிட்டி இப்போ எங்க ஊர்ல 19 குடும்பம் இயேசுவை ஆராதிக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. இன்னும் ரட்சிக்கப்பட்டு வந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். திருமுழுக்கு நடைபெறுகிறது, திடப்படுத்துதல், திருவிருந்துன்னு சொல்லி அவங்க பங்கு பெறுறாங்க. எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன நினைக்கிறீங்க? கிறிஸ்டியன்ஸ்குள்ள இருக்கிற இயேசுவினுடைய செயல்பாடுகள், இயேசுவினுடைய பேச்சு. பழைய ஏற்பாட்டில் சொன்ன மெதுவான பிரதியுத்தரம், அவருடைய வாயின் வார்த்தைகளினால் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நல்லா பேசுறது, சூப்பரா பேசுறது. திருச்சபை அப்படி பேசுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து கசப்பை கொட்டும்படியாக, விரோதத்தை வளர்க்கும்படியாக, பகையை தூண்டும்படியாக நாமும் பேசக்கூடாது. நம்மளை சுற்றில இருக்கிறவங்களுக்கு அப்படி பேசி அவங்களையும் அப்படி தூண்டக்கூடாது. பாவம், அது பெரிய சாபம். அது ஒரு காலம் சபை செய்ய வரக்கூடாது. சபை எதை செய்யணும் தெரியுமா? இயேசுவினுடைய நற்செய்திப்படி அவர் எப்படி இருந்தாரோ அதே போல. இதனுடைய விளைவு என்ன நினைக்கிறீங்க? நான் முடிச்சுட்டேன். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல இன்னைக்கு நாங்கள் ஒரு ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம், முதியோர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் எங்க ஊழியம் கிடையாது. நற்செய்தி கூடுகைகளுக்கு சென்று ஆண்டுடைய வார்த்தை அறிவிச்சு வரோம். அப்படி பல நிலைகள்ல என்னுடைய மனைவி வாலிபர்கள் மத்தியில், சிறு பிள்ளைகள் மத்தியில் அவங்க ஊழியத்தை நிறைவேற்றுறாங்க. இன்னைக்கு நான் இங்க பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். உங்க டயசிஸ்ல உள்ள இன்னொரு விழுப்புரம் ஆயிரமண்டல திருச்சபையில என் மனைவி அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க ஃபேமிலியே இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிறோம். ஆண்டதுக்காக, தேவனுக்காக ஓடிட்டு இருக்கிறோம். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? நாங்க ஒரு ஊழியம் செய்துட்டு இருக்கிறோம். வீட்டுல படுத்த படுக்க இருக்கக்கூடிய ஆதரவற்ற பெரியவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்து அவங்களையும் பராமரிக்கிறோம். ஆரம்பத்துல 33 பேர் இருந்தாங்க. நிறைய பேர் அதுல இறந்துட்டாங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசித்து விட்டார்கள். இந்த 33 பேருக்கும் டெய்லி சாப்பாடு சமைக்கிறது யார் தெரியுமா? இந்த பாஸ்டர் ஐயா அடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெண்கள் எல்லாம் ஒன்று தரப்பு போனாங்களே, அதுக்கு ஒரு கேங் லீடர் இருந்தாங்க தெரியுமா? யாரு? எங்க அம்மா தான் இந்த 33 பேருக்கு சமைக்கிறது. இதை வீடு வீடா கொண்டு போய் கொடுக்குறது யார் தெரியுமா? சர்ச்சை கொடுக்கிறாரே ஒரு ஆள். யாரு? எங்க அப்பா. ஆண்டவருடைய கிருபையினால இந்த ஊர்ல முதல் ஊழியக்காரர் யார் தெரியுமா? சர்ச்சை கொடுத்தவருக்கு மகனாகிய என்னை எங்க கிராமத்துல, எங்க சர்ச்சிலேயே முதல் ஊழியக்காரனாக கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்கள் இப்படி ஓடி ஓடி ஊழியம் செய்யணும். காரணம் என்னன்னா, அவர் போல பேச நாவ் இல்லை, அவர் போல அலைஞ்சிட கால்கள் இல்லை. இது எங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இது சபையினுடைய மனசுல ஆழமா ஓடணும். சபை மன்னிக்கணும். வாய் வார்த்தைகள்னால, கண்ணின் வார்த்தைகள்னால, பாடி லாங்குவேஜஸ், அந்த செயல்பாடுகள்னால மன்னிக்கணும் சபை. அப்படி மன்னிக்கும் போது எழுப்புதலை யாராலும் தடை பண்ண முடியாது. எழுப்புதலுக்குன்னு பாட்டு பாட முடியாது, எழுப்புதலுக்குன்னு ஜெபம் பண்ண முடியாது. எழுப்புதலுக்குன்னு சபை செயல்படும். அப்பொழுது எழுப்புதல் காண முடியும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும்னு விரும்புகிறேன். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்துல நம்ம அர்ப்பணிப்போம். சபையை நீ உனக்கு சொந்தம் கிடையாது. உங்களுடைய கண்கள், உங்களுடைய சேவை எதுவும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. அவர் ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால அவருக்கு தான் சொந்தம்.
சேர்ந்து நம்மை உணர்ந்து அர்ப்பணிப்போம். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட சபையே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்துநாதர்க்கே சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவத்தாசை வருகுதோ, பிசாசின் மேலே பாட்சம் உனக்கு திரும்ப வருகுதோ, அழியும் நிமிஷத்தாசை காட்டிய ஆகிரி கடல் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட சபையே, நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கிறோம் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரிகிறோம் அவர்க்கே மறிப்பாயே, உழைத்து வாரித்து உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட சபையே, நீ உனக்கு சொந்தமல்லவே. பிழைக்கணும் அவருக்கே பிழைப்பாயே, உலகை விட்டு மறிக்கணும் அவருக்கே மறிப்பாயே. அதுக்கு அர்த்தம் என்ன நினைக்கிறீங்க? வாழ்ந்தாலும் படித்தாலும் என்னுடைய பார்வை, என் பேச்சு, என் மூச்சு, என் செயல்பாடு எல்லாம் அவருக்கு தான். அவரை போல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உழைத்து மரித்து உயிர்த்த நாதரின் உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய், நீ உனக்கு சொந்தமல்லவே. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம் தெரியுமா? உழைத்து, அதாவது ஊழியம் செய்து அதனுடைய உச்சகட்ட அன்பின் வெளிப்பாடாக மரித்து உயிர்த்து எழுந்த அந்த நாதனுடைய உயர் பதவி, அதுதான் நம்ம வாழ்ந்த கிறிஸ்டியானிட்டி என்கிற லைஃப். உயர் பதவி, உயர்ந்த பதவி, உயர் பதவியில் என்றும் நிலைப்பாய். ஹல்லேலூயா. சபையே, மீட்கப்பட்டது இதுக்காக தான். சபையே உங்களை மீட்டுக் கொண்டது இதுக்காக தான். அவரை போல பேச, அவரை போல செயல்பட, அவரை போல பார்த்து ஜனங்களை ஆசீர்வதிக்க. பிதாவே, இந்த அன்பின் கிரியைகளுக்கு எங்களை கொடுக்கணும். ஆண்டவர் ஆளுகை செய்யணும். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கணும்ப்பா. நாட்டில் வந்த உங்க பிள்ளைகளை வார்த்தையோடையே நீங்க நன்றாய் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உங்க தெய்வீக கரங்களில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்னைக்கு நான் சாட்சி சொல்லணும்னு வந்தேன், அந்த வாய்ப்பு தரல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா சுத்தமான விதத்தில் முதலாக சொல்லுங்க.
நாம் யாவரும் சங்கீதக்காரனுடைய ஸ்தோத்திர ஜபத்தை அதோடு எழுதி நிற்கிறோம். என் முழுமே அவருடைய பிரசன்னத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலங்களில்